இப்போ ஓப்பன் ஃபைலில் வந்து இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வெப்சைட்டுக்கு சொல்லி. அப்போ ஓப்பன் ஃபோல்டர் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டரில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நான் எனக்கு தேவையான டெஸ்க்டாப்பில் மை ஜேஎஸ் சொல்லி சும்மா தேவையான ஃபோல்டர் போட்டுக்கொள்ளும். ஜஸ்ட் நான் போட்டுக்கிறேன் மை ஜேஎஸ் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோம் இண்டெக்ஸ் அடிக்கிறேன். இண்டெக்ஸ் டாட் HTML அடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது டாட் HTML அடிக்க தேவையில்லை. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்டா. ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ப்ரொஜெக்ட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஃபுல் ப்ரொஜெக்ட் எனக்கு வந்துடும். ட்ரஸ்ட் இப்போ இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த ஃபைலுக்குள்ள தான் ப்ரொடக்ட் ஃபைல்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் ஃபைல் செய்ய போகிறோம். ஃபைல் நியூவில் வந்து நியூ ஃபைல் வந்து அதே போல் ஃபைலை சேவ் பண்ணுங்க. அதே ஃபோல்டரில் சேவ் ஆகும். பாருங்க மை ஜிஎஸ் ஃபைலில் INDEX இண்டெக்ஸ் டாட் இண்டெக்ஸ் அடிச்சால போதும். இந்த டாட் HTML அடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ண இது சேவ் ஆகிடும். சரி ஃபைன். இப்போ நார்மலாக HTML யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. HTML கிளிக் பண்ணியாச்சு. அதே பிறகு தேவையான ஹெட்டை போட்டாச்சு. அதே போல எங்களுக்கு தேவையான பாடியை போட்டாச்சு. இதுக்கு வந்து H1 டைட்டில். ஸோ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. வெப் ஜேஎஸ் சும்மா டைட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நாங்கள் பாடிக்கு தான் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது? நாங்கள் டெஸ்க்டாப்பில் நாங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் தான் மை ஜேஎஸ் சொல்லி ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள HTML ஃபைல் இருக்கும். சரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. வெப் ப்ரௌசர் ஏதாவது ஸோ Chrome சாரி யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. சரி ஃபைன். இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஃபைலை நாங்கள் ஒன்றும் டைப் பண்ணலை. ஜஸ்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் நார்மலாக பிளாங்காக தான் இருக்கு. ஷீட் டைட்டில் மட்டும் தான் போட்டோம் நாங்கள் வெப்.js சொல்லி. பட் எனக்கு நான் H1 டைப் பண்ணிக்கிறேன். H1 டைப் பண்ணிட்டு இதில் ஹெலோன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஹெலோன்னு வரும். சரி இப்போ நாங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எங்களுக்கு நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து jQuery ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் jQuery பார்ப்போம். jQuery JSM பார்ப்போம். சரியா இதில் JS அடிச்சுக்கொள்ளும். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்போ நாங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்டும் jQuery இந்த jQuery தெரியுமா? இதில் மீன் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாம் சேர்ந்து ஒரு லைப்ரரி செஞ்சிருக்காங்க. அந்த லைப்ரரியில தான் இந்த jQuery ஃபுல்லாக கம்ப்ளீட் லைப்ரரி செஞ்சிருக்காங்க. அப்போ சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் பண்ணிருக்கலாம். இதில் இது வந்து சாதாரண நாங்கள் ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறேன்டா இதை லாங் டைம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எழுத வேணும். பட் அதே வேலையை சிம்பிளாக செய்யலாம் இந்த jQueryல சேம் ஒர்க். சரி அப்போ இந்த jQuery வந்து இப்போ எல்லா டெக்னாலஜி வந்து சொல்லிட்டு தான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்னு இல்லாமல் போச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் மேக்ரோமீடியா ஃபிளாஷ் அது அடோ ஃபிளாஷ் ஆகிடுச்சு. இந்த ஃபிளாஷ் சாஃப்ட்வேர் இல்லை. ஸோ இப்போ எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் செய்கிற சுற்றி. அப்போ அது மாதிரி நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்கள் என்னென்ன சைட்டில் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி jQuery ஜாவா ஸ்கிரிப்ட்ல jQuery. சரி இதில் எப்படி செஞ்சிருக்கோம் சொல்லி பார்ப்போம் நாங்கள். சரி இப்போ இன்னைக்கு வந்து என்ன இதில்
பாருங்க போன அனிமேட் ஆகுது. மவுஸ் ஹவர் பண்ண போக அனிமேட். இது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ். அப்ப இது மாதிரி ஆக்ஷன்ஸ் இந்த பார்த்தா இது மாதிரி ஸ்மூத்தா வருது. இது வரப்போகல ஸ்மூத்தா வருது. சரி, இப்போ இது ரொட்டேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு நிறைய இது ஸ்க்ரோல் டவுன் பண்ண போகல ஸ்லைட்ல வருது பாத்தீங்களா, இதெல்லாம் அனிமேட் ஆகுது. அப்ப இது மாதிரி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்கிரிப்ட்லேயே இதுல எழுதலாம். இப்படி ரோட்டேட் பண்ண போங்க அந்த மாதிரி கொடுத்து ஸ்கிரிப்ட்லேயே எழுதலாம் எங்களுக்கு. சரி, இந்த பாருங்க இந்த மாதிரி. சரி, ஃபைன். அப்ப இடத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் இதுல எப்படி எழுதிக்கலாம். இதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து தானே இதுவும் அது மாதிரி நிறைய ஒர்க் செஞ்சுக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேக்வரியில. பட் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரெயிட்டா போவேன், நான் ஜேக்வரிக்கு போறேன். ஜேக்வரியில வந்து ஜேக்வரி சைட் இருக்கு, கிளிக் பண்றேன். இந்த சைட்ல வந்து நாங்க இந்த ஜேக்வரியை கால் பண்றேன்னு சொன்னேன்டா, அவங்க டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கா எப்படி செய்வேன்னு சொல்லி. பெருசான ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு இதுல 2 லிங்கை போட்டு அந்த மாதிரி தான் சின்ன சின்ன தான் செய்ய இருக்குது. சரி, இதுல வந்து லிங்க் பண்ண வேணும் இது உங்களோட ஜேக்வரி ஃபைலுக்கு, ஜேஎஸ் ஃபைலுக்கு. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபுல் ஜேக்வரி நான் ஸ்லோலி காட்டுறேன். ஒரு இடைக்கு எதுக்கு நான் போகாம ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்கள் வருவோம். அப்போ கொஞ்சம் வேலை ஐடியா இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் இது ஒன்றும் தேவையில்லை. ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு நான் சாதாரண ஒரு சைட் நான் போறேன். நான் சைட் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிட்டு W3 ஸ்கூல் அது யூஸ் பண்ணுங்க. அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. அப்போ உங்க சொல்றாங்க ஜாவாஸ் மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் வந்திருக்கு. சரி, வாட் இஸ் ஜாவா மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ்? JavaScript is a programmed language for the web யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். அப்போ ஜாவாஸ்க்கு ஈஸி லேர்ன் பண்ண சாரி ஈஸியான இது உண்டு. பட் டச் இட் அவங்களோட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இப்போ இனி ஃபர்ஸ்ட் அனிமேஷன் அவங்க போட்டிருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணினா இன்னைக்குள்ள டேட்டும் டைமும் அப்பியர் ஆகும். பட்டனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரி, இன்னைக்கு டேட்டோட இப்போ டைம் வருது. சரி, இப்போ நாங்க இது எப்படி யூஸ் பண்ணி பாக்குறோம் இது. சரி, அப்ப இதுங்க பட்டன் ஒன்று போட தேவை. பட்டன் ஒன்று சரியா பட்டன் ஒன்று போடுவேன். போட்டுட்டு செஞ்சு பார்க்கலாம். நான் செல்ஃபியில கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட கோடிங்கை நான் கிளிக் பண்றேன். இன்னைக்கு எங்களுக்கு பட்டன் ஒன்று போடுறேன்னு எப்படின்னு தெரியும். நான் படிச்ச பட்டன் போடுறது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி HTML பட்டன் போடுறது எப்படி சொல்லி இது பட்டனை போட்டு கிளிக் மீ கிளிக் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இன்னைக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்டா கிளிக் மீன் வருது. சரியா, இப்போ இங்க வந்து ஜஸ்ட் உங்க யூஸ் பண்ணிருக்க அந்த மாதிரி. இப்போ இதுல பட்டனை கிளிக் பண்ணினேன்டா, பட்டனை கிளிக் பண்ணினா தான் வரும். பட்டனை கிளிக் பண்ண பட்டன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் கிளிக்னு கொடுத்து சரி கிளிக் பண்ண இதுல இந்த டெமோ டாக்குமெண்டேஷன் இந்த இருக்கு. டெமோ டாக்குமெண்டேஷன் சரி, அது சரியா. இந்த டெமோ டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ண கிளிக் பண்ணேன்டா இதை இந்த டெமோ டாக்குமெண்டேஷன் காட்டும். சரியா, அப்ப இது எப்படி நான் சொன்னேன்னா இந்த கிளிக்கை வந்து கிளிக் பண்ணினா ஆக்ஷன் நடக்கும். சரி, இதை கிளிக் பண்ணினேன்டா ஒரு ஆக்ஷன் நடக்கும். சரி, நான் எப்படி கால் பண்றேன். இந்த இதுல போட்டு விடுறேன் இப்படி. சரி, போட்டுட்டு இந்த பி டேக் வந்து இதை பண்ணியே போட்டு விடுறேன். இது ரன் பண்ணினேன்டா இதை வருது இல்லை. சரி, அப்ப எனக்கு என்ன சொன்னா இதுல சொல்றாங்க வந்து கெட் ஐடியா இந்த ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா, இனி டெமோ டாக்குமெண்ட் வராது. இன்னைக்கு வரும் வந்து இந்த டெமோ தான் வரும். தேவையில்லை. இதுல கொஞ்சம் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு இந்த ஃபைல்ல. சரி, அப்ப இன்னைக்கு என்ன சொன்னேன்டா இது சொல்லுவாங்க இவெண்ட் சொல்லி. நாங்க உண்ட பிரஸ் பண்றவங்களோ இல்லாட்டி மவுஸை மூவ் பண்ண போறோங்களோ, மவுஸ் அப் பண்ண போறோம், மவுஸை சைட் பண்ண போறோமோ, அப்போ மவுஸை ஸ்க்ரோல் டவுன் பண்றோமோ, அதெல்லாம் இவெண்ட் தான் எழுத வேணும். மவுஸ் கிளிக் எழுதலாம், மவுஸ் அப் மவுஸ் டவுன் மவுஸ் வந்து இல்லாட்டி பிரஸ் அமர்த்தி நிக்க போகல அந்த மாதிரி இந்த இவெண்ட் எல்லாம் எழுதலாம் எங்களுக்கு. அப்ப
இந்த சைட்ல பார்த்தேன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ஈவெண்ட் எழுதலாம். சரி, எங்கேயும் மென்ஷன் பண்ணல இந்த ட்விட்டர் கொஞ்சம் சைட்டை கொஞ்சம் பாருங்க, இதுல நிறைய விஷயம் இருக்குது இந்த சைட்ல. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ற சைட் வந்து அதை காட்டுறது இல்லை. சரியா, அப்ப இந்த மவுஸ்ல வந்து நாங்க மூவ் பண்ண கிளிக் பண்ண போகல இன்னைக்கு வந்து இந்த ஆக்ஷன் கெட் எலிமெண்ட் ஐடி. சரியா, இதுல பேர் கெட் எலிமெண்ட் ஐடி. அப்ப எலிமெண்ட் ஐடி நான் சொன்ன கிளாஸ்ல இந்த நான் போட போகல கிளாஸும் ஐடி ரெண்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. சரியா, அப்ப கிளாஸ் ஐடி நாங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப நான் இதுக்கு ஐடி யூஸ் பண்ணேன். ஐடி யூஸ் பண்ண போகல இன்னைக்கு நான் கெட் எலிமெண்ட் பை ஐடி இல்லாட்டி பை கிளாஸ்னு வரும். சரி, அப்ப அந்த கிளாஸ் இந்த 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 ஐடிக்கு நீங்க கிளிக் பண்ண வரணும்னு டேட்டா பிரிண்ட் பண்ணி காட்டு. சரி, டேட்டா பிரிண்ட் பண்ணி காட்டு. சரி, டேட்னு வந்துருக்கு. சரி, அப்ப நாங்க இதை கிளிக் பண்ண போகல இன்னைக்கு டேட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, நார்மலா இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சரி, இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள பேசிக் இந்த கிளிக் ஈவென்ட் சொல்லுவாங்க, கிளிக். சரியா, அந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணி எல்லாம் செய்யலாம். சரி, நான் ஓனா முள்ள படிப்போம். இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் முக்கியமான இந்த கிளாஸ் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறது இதுல எல்லாம் எழுதி பார்த்தா தான் இந்த வெப்புக்கு யூஸ் பண்ண நிறைய டெக்னாலஜி ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் ஃபுல்ஃபில் பண்ணு. பிகினி பாருங்க, கெட் எலிமெண்ட் இன்சர்ட் இன HTML சொல்லு. அப்ப இன்னைக்கு வந்து நான் பிகினி டேட் தானே கொடுத்தேன், நான் அதை அழிச்சிட்டு இன்னைக்கு இப்ப நான் ஆல்ரெடி இந்த டபுள் கோட்டேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்துருக்கேன், நீங்க கொடுத்துருக்கேன். இந்த கேப்புக்குள்ள திரும்ப டபுள் கோட்டேஷன் கொடுக்கல, அப்ப சிங்கிள் கோட்டேஷன் கொடுக்கலாம் இப்படி. சரியா, இன்னைக்கு நான் ஹாய் அடிச்சு டைப் பண்ண. சரி, இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ஏன் இந்த பட்டனை கிளிக் பண்ற போகல அதுல டெக்ஸ்ட் வருது இல்ல, ஹாய் ஐ எம் ஆரோஸ். சரி, அப்ப இந்த மாதிரி மவுஸை கிளிக் பண்ண போகல அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் எழுதலாம். அப்ப இதுல வந்து மவுஸ் கிளிக் பண்ணி தான் நீ பாத்திருக்கீங்க. சரியா, மவுஸ் வந்து பாப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. கணக்கா இருக்கும், எங்களுக்கு தேவையான நிலந்திரத்துக்கு இயலாது, அவங்க ஸ்டாண்டர்டா கொடுத்துருப்பாங்க. சில இது பண்ணி இதுல ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் இந்த மாதிரியும் செய்யலாம். இது கிளிக் பண்ண போல ஒரு போட்டோ மாறுது, இது கிளிக் பண்ண போல ஒரு போட்டோ மாறுது. சரி, ஆன் ஆஃப். அப்ப அதுக்கும் அப்படிதான் எழுதிருக்காங்க. இந்த ஸ்டைல் எழுதிருக்காங்க, ஸ்டைல் வந்து 35 கொடுத்துருக்காங்க font size. சரி, அப்ப எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை செய்யறேன். இந்த ஃபுல்லா நான் font கெட் எலிமெண்ட் ஐடியில வந்து சரி டாக்குமெண்ட் இதுல இன்னைக்கு வந்து நான் ஸ்டைல் font size கொடுக்குறேன். அப்ப என்ன சொல்றேன் நான் இன்னைக்கு இதுக்குள்ள நான் ஒரு பேர் அடிச்சுக்கிறேன், ஸ்ரீ லங்காண்டு. அடிச்சுட்டு இப்ப இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இதுல போட்டிருக்காங்க வந்து ஸ்டைல் டாட் font size கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப நான் செய்யறேன் இதுல ஸ்டைல் font size. சரி, அப்ப இது erase பண்ணிது. uh, 72 pixels சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வர சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க செய்யலாம். கெட் கிளிக் பண்ண கெட் எலிமெண்ட் பை ஐடி. இப்ப பை இது கிளாஸ் சொன்ன இதுல இன்னைக்கு மாத்துங்க கிளாஸ். சரியா, மாதிரி இன்னைக்கு மாத்தீங்க கிளாஸ் சொல்லி. இந்த கிளாஸும் ஐடி நான் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு மறந்துருந்தா திரும்ப போய் நீங்க பாருங்க ஒருத்தரக்கா. சரி, ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. சரி, யாருது இல்ல. சரி, பாப்போம் என்னன்னு சொல்லி. கிளாஸ் பாப்போம் கொடுத்துருப்பாங்க ஐடி. element by
கிளாஸ் அது ஆல்ரெடி இருக்குது அப்படி கிளாஸ் சொல்லி இவங்க அடிச்சு பாருங்க. அது கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம் மிஸ்டேக்கான கிளாஸ் நேம் கொடுங்க. சரியா? கிளாஸ் நேம். சரி, ஒர்க் பண்ணது இல்லாது என்ன ப்ராப்ளமும் தெரியாது. get class elements. ஒர்க் பண்ணது இல்லாது கொஞ்சம் பார்ப்போம். சரி, என்ன சரி. அப்ப இதுல வந்து இப்படிதான் கெட் எலமெண்ட்ஸ் கொடுத்தா வந்து போட்டு கொடுத்து நான் ஆக்சுவலி ரன் பண்ணி பார்த்தேன். இதுல ரன் பண்ண சம்டைம் மிஸ்டேக்கா தான் இருக்கும். அதுல சாம்பிள் கிளாஸ்ல டியூ ஸோ அது ஒர்க் பண்ண மாதிரி பார்ப்போம். சரி சரி ஃபைன். இப்போ இன்னைக்கு வந்து நான் அப்ப கிளிக்ல வந்து இப்ப எனக்கு இப்படி இந்த மாதிரி மெத்தட்ல எழுத முடியும். இதை இந்த மெத்தட் நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் இதை எங்களுக்கு எழுதி பார்க்கலாம். சரியா? அப்ப நாங்க இந்த கிளாஸ் இதெல்லாம் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் ஐடியா செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போக்கி பை ஐடி செட் பண்ணி வைக்கிறேன். சரியா? பண்ணிட்டு உங்களுக்கு இதை வேற நிறைய இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டு தரேன். இதை வந்து ஐடி சரி ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக இந்த டெக்ஸ்ட் நேம் மாற்றலாம். இனி வேற டபுள் கோட் இன்னைக்கு வந்து நான் சொன்ன இதில் என்ன செய்யணும்னு சொல்லி இதையும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபோன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். HTML அடிச்சிருந்தா இது இன்னும் HTML அடிச்சிருந்தா இதுக்குள்ளே மாறும். சரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதில் உள்ளது இப்போ நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹெடக்குள்ள இப்படி நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஒன்று போட்டு எழுத போகிறோம். கிளிக் பண்ணிட்டா டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ பேராகிராஃப் சேஞ்ச் இந்த பட்டனை கிளிக் பண்ணினேன்டா இது பேராகிராஃப்னு உள்ளது இது மாறிடும். சரி, இப்போ நான் எப்படின்னு பார்ப்போம். சரி சரி ஃபைன். இது பேராகிராஃப் நான் மேலே கால் பண்ணி போடுறேன். இப்படி போட்டுக்கிறேன் மேலால. இதுக்கு ஸ்ரீலங்கான் இருக்குது. அப்போ இந்த பட்டனுக்கு தேவை ஃபங்க்ஷன் ஒன்று தேவை. சரியா? இன்னைக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் சாமதானே இப்படி எழுதலாம். சரியா? ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி போட்டு இதுக்குள்ளேயே உங்களுக்கு எழுதலாம். சரி, அப்ப இன்னைக்கு ஃபங்க்ஷன் போட்டுக்கொள்ளுங்க. ஃபங்க்ஷன் போட்டுட்டு இதே இதே விஷயத்த அவங்க இதுலயும் எழுதலாம். ஆனா இது எழுதுதான் சரியான மெத்தட். ஏன் சொன்னா ஒரு இதுலயே எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் எழுதலாம். சரியா? அப்ப இன்னைக்கு நான் என்னையும் போட்டுக்கோங்க. நீங்க எப்படி போட்டுவிட்டேன். இப்ப எனக்கு இந்த இது அப்படியே கால் பண்ணி வந்து இதுல போட்டு விட்டேன். சரியா? போட்டுட்டீங்க தானே? இப்ப இதுல பாருங்க, நாங்க இதுல அவங்க போட்டிருக்காங்க டாக்குமெண்ட் ரீட் ஐடி இந்த டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் இதை கால் பண்றேன். அப்படி சரி, எம் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சொன்ன இன்னைக்கு நான் இதை போடுறேன். இதை போட்டு விட்டுட்டு ஸோ ரெண்டையும் நான் போடுறேன். இதையும் போட்டு விடுறேன். டெமோ இது கெட் பை ஐடி ஆக்சுவலி இதையும் போட்டு போடுறேன். அப்ப இந்த ஒரு ஒன்றை கிளிக் பண்ணா ரெண்டுக்கும் ஆக்ஷன் வரக்கூடிய மாதிரி. சரி, டெமோ. இப்போ இன்னைக்கு நான் இதை கிளிக் பண்ணதுக்கு இதுக்கு லிங்க் இல்லை, ஜஸ்ட் கிளிக் இருக்கு. அப்ப இதுக்கு லிங்க் பண்ணணும். சரியா? ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு கிளிக் இவெண்ட் இருக்கு தெரியுமா? நான் முந்தி இதுல இந்த மாதிரி போட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு தெரிஞ்ச நேம் இதுல போட வேணும். அது எப்படின்னா இதுல கால் பண்ணி கொண்டாந்து இந்த பாக்ஸ்ல போட வேணும். சரி,
அப்ப இதை கிளிக் பண்ண போகல ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆக்டிவ் ஆகும், அதுவும் அது உள்ளது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் சாதாரணமா வரக்கூடிய கோட். இது ஜாவா ஸ்கிரிப்ட்னு போடுங்க, சரியா? ஸ்கிரிப்ட் தான் போடுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட். சரி, இதுலயும் ஸ்கிரிப்ட் தான் வரும். ஃபைன். ஸோ நான் போட்டாச்சு. இப்போ இதை நான் எனக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணேன்டா பார்த்தீங்கன்னா ஃபொண்ட்டும் பெருசாகிடுச்சு, அந்த ஃபொண்ட்டோட சைஸும் பெருசாகிடுச்சு. இது மாதிரி தான் இந்த ஃபேஸ்புக்ல லைக் பட்டன் இருக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணின உடனே லைக் பாரு, அந்த இந்த லைக் கவுண்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் செய்யறது. அப்ப மற்றது வந்து லைக் பண்ற மாதிரி இந்த ஒவ்வொரு அந்த ஸ்மைல்ஸ் போடுற மாதிரி, சுமோஜு அது போடுற மாதிரி, மோஜி போடுற மாதிரி, இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலாம். அப்ப நீங்க இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போக தான் உங்களுக்கு விளங்கும். இது இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையா W3 ஸ்கூல் அது பெட்டர். அதெல்லாம் அதுங்களை தான் பாக்குறது நிறைய பேர். நீ அதுங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அப்ப இந்த மாதிரி நாங்க இப்ப பாருங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று கூட கிளிக் பண்ண அந்த மாதிரி ஆக்ஷன் வந்து நான் பார்த்துட்டோம். சரியா? அப்ப இது மாதிரி எங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கேயும் எழுதலாம், மேலேயும் எழுதலாம், கீழே எழுதலாம். சாதாரணமா கீழே வச்சுக்கொள்ளுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆயிட்டா நல்லது. இப்போ டெவலப்பருக்கு இப்போ மேலே வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி பொடிக்கு கீழே வச்சுக்கொள்ளும். சரியா? எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே தான் வைப்பான். சரியா? இப்ப அது மாதிரி இது ஜாவா ஸ்கிரிப்ட் கீழே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுல வந்து அதுக்கு போறோம் நாங்க பார்ப்போம். கிளிக் பண்ணும்போது பேராகிராஃப் சேஞ்ச் ஆகிட்டு அப்ப எங்களுக்கு வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்க இப்ப HTML நாங்க 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன். இப்ப நாங்க முன்னாடியே இது இன்லைன்லயே தான் ஸ்கிரிப்ட் எழுதினோம் நாங்க. இதுல கெட் எலமெண்ட் ஐடி பை இதுல இருந்தா கிளிக் பண்ண போகல அங்க ஃபொண்ட் சைஸ் அப்புறம் இந்த இன்சைட் த பேஜ், இந்த பேஜ்ல எழுதுறது. சரி, இன்சைட் எழுதுறது அதுதானே இப்ப எழுதிருக்கும். சரியா? இன்னொரு மெத்தட் இருக்கு, மூணாவது வெளியே வச்சுட்டு கால் பண்றது. அது நான் CSS ஃபைல்ல கிளாஸ் செஞ்ச ஞாபகம் இருக்கும். CSS ஃபைல வந்து நான் வேற செப்பரேட்டா வச்சிருந்து அதை கால் பண்ணி எடுக்கலாம். அப்ப அந்த HTML உள்ள கான்செப்ட் HTML CSSல உள்ளதே இந்த உள்ள மெத்தட் மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இருக்குது. என்ன சொன்னேன்டா, CSSல நாங்க அதே ஒரு ஏஐ போட்டு அதுக்கு கலரை மாத்தி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அதே ஒரு ஸ்டைல்ல போட்டு நாங்க பார்த்தோம். அது மாதிரி இதுக்கும் கிளிக்னு போட்டு கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு நேம கொடுத்து கிளிக் பண்ண போக எழுதி பெருசா வர மாதிரி செஞ்சோம். அது வந்து இன்லைன், அதுல எழுந்துறது தான். செகண்ட் என்ன செஞ்சோம் நாங்க, CSSல மேல ஸ்டைல்னு போட்டு அந்த ஸ்டைலுக்கு எல்லாமே எழுதிட்டு அது அந்த ஃபுல் பேஜுக்கு இம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். சரியா? அது மாதிரி இதுல ஃபங்க்ஷன் ஒன்று மேலே ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ண போகல அது ஃபங்க்ஷன் வேலை செய்யும். அப்ப அங்கனுக்குள்ள சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது. சரியா? மூணாவது, இந்த பேஜை நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் போட்டு இதை கிளிக் பண்ண போகல அந்த ஃபைல் கால் பண்ற மாதிரி செய்யலாம். சரி, அப்ப இந்த மூணு CSSக்கு 3 மெத்தட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ற 3 மெத்தட் இருக்குது. சரியா? இது கட்டாயம் தலையில வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்ன வெப்சைட் செய்ய போகல நீங்க 3 ஃபோல்டர் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து JS போட்டுக்கோங்க, ரெண்டாவது ஃபோல்டர் வந்து CSS போட்டுக்கொள்ளுங்க, மூணாவது ஃபோல்டர் வந்து இமேஜ் போட்டு சொன்னேன். இந்த 3 சொன்னேன் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் பழைய டியூட்டோரியல்ல கொஞ்சம் பாருங்க, அப்போ கொஞ்சம் ஞாபகம் வரும். சரி, அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க இன்னைக்கு, அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். 4 ஸ்டூடெண்ட் இருக்க சுட்டி 3 ஸ்டூடெண்ட் இருக்க சுட்டி 2 பேர் மிஸ்ஸிங், 3 பேர். அப்ப நீங்க வந்து இது ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த கிளாஸ்ல மாதிரி செஞ்சு பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் முக்கியமான சப்ஜெக்ட் உண்டு. சரி, அப்ப இதை ஃபுல்லா நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி விலங்கெல்லாம் கேளுங்க, சார் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. நான் கண்டினியூ இந்த கிளாஸ்ல கண்டினியூஸ் செஞ்சுட்டு போகல உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் மாதிரி செய்யலாம். மற்றது வந்து இந்த கேலரி கவுண்ட் பண்ற மாதிரி, அப்படி இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் பண்ற மாதிரி, இல்லாட்டி நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டத்துக்கு ஏதாவது மில்க் பவுடர் எத்தனை எவ்வளவு வேணும் அந்த மாதிரி எல்லாம் கூட்டி போட்டு பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இதுல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். சரியா? அப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் calculate அப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் JSல அடிச்சிருந்தாலும் நிறைய சைட்ஸ்கள் காட்டும். அதுல உங்களுக்கு விருப்பமான சைட்ஸ் ஒன்று எடுத்து நீங்க அதுல பாட்டு பாருங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கு. இது கொஞ்சம் செய்ய கஸ்டமைசேஷன் பண்ணி அதெல்லாம் சரியா படிச்சுட்டு தான் போவேணும். சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் வெரி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து வெப் டெக்னாலஜில. சரியா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு மொபைல் ஆப் கூட செய்யலாம். சரி,
இப்போ அவங்க வந்து இதுல செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்க, கால்குலேட்டரும் செஞ்சு போட்டிருக்காங்க நினைக்கிற மாதிரிக்கு. இது பாரு கால்குலேட் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க அவங்க. சரி இப்போ இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. அதை இன்னொரு சைட் ஒன்று நான் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை இந்த மாதிரி நெட்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த இது கேலரிஸ் கால்குலேட் பண்ணலாம். மற்றது வந்து இன்ட்ரெஸ்ட், மற்றது வந்து மந்த்லி கட்டக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி மற்றது வந்து நிறைய ஒரு ஒரு கணக்கான சப்ஜெக்ட் இதுல செய்யலாம். கால்குலேஷன்ஸ் நிறைய செஞ்சு பார்க்கலாம். சரி, அப்ப நான் எதிர்வர கிளாஸ்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் படிப்பேன். அதுக்கப்புறம் இந்த நான் படிச்சது எல்லா சப்ஜெக்டையும் யூஸ் பண்ணுவோம். போட்டோஷாப் நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் HTML படித்தோம். அதுக்கப்புறம் CS படித்தோம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சு நிற்கிறோம். CSல நான் எல்லாம் காட்டி கொடுத்தேன் உங்களுக்கு போடுற மாதிரி எல்லாம். நீங்க அதை பாருங்க. லாஸ்ட் கிளாஸ் டியூட்டர்லாம் செஞ்ச மாதிரி போட்டிருக்குது. அப்ப அதையும் நீங்க பாருங்க. அப்ப இப்ப இன்னைக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டினியூ ஆகும் இந்த கிளாஸ்ல. அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. விலங்கலாட்டி எனக்கு நோட்ல போடுங்க. நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுந்தா ஏதாவது மெட்டீரியல் இருந்தா அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரியா? அப்ப இன்னைக்கு கிளாஸ் நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி எனக்கு இந்த ஜாயின் ஆக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.